ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாண்டியன் ஸ்டோர் பார்ப்போமா? பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை லைக் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் நாடகத்தை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மயில் மீனாட்ட சொல்லியிருப்பாங்க, நான் ஆஸ்பத்திரிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் வேணா வரேங்க்கா அப்படின்றாங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, இங்கே ராஜி, நம்ம கோமதி, மீனா 3 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. பேசையில் அக்கா நான் வேணா போகலாம், ஆனால் நாளைக்கு காலையில் எனக்கு பரீட்சை இருக்கேக்கா அப்படின்றாங்க. அப்புறம் கோமதி சொல்கிறாங்க, நான் வேணா போகிறேன்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இருக்கட்டும் அப்படின்றாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, மீனா கொஞ்சம் நேரம் கழிச்சு, அத்தை எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு டம்ளர் காப்பி மட்டும் தரீங்களா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. சரி, நீ இந்த காய் நறுக்கி முடிச்சுட்டு போட்டு கொடுக்கலான்னு நினச்சேன், பரவாயில்ல நீ இப்போயே கேட்டுட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, சரவணன் அந்த பொண்ணு லவ் பண்ணுறாப்புல அந்த பொண்ணுகிட்ட பேசுகிறாரு. என்னடா சரவணா ஒரு மாதிரியா உம்முன்னு இருக்கே, என்ன அப்படின்னு கேட்குறாரு. இல்லை எங்கள் அம்மாவும் நம்ம கோயிலில் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தோம்ல, அதை பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அதுக்கு என்ன அப்படின்னா, உங்கள் அம்மா ஒன்றும் இது வஞ்சாங்களா, இல்லை ஏதாவது சொன்னாங்களா அப்படின்றாங்க. எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தேன்றக்காண்டி நீ அதையே நோய்கிட்டே இருக்க வேண்டாம், உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன்னால் என்ன முடியுமோ அதை மட்டும் செய் சரவணா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம ராஜியோட அப்பா டிஸ்சார்ஜ் ஆகி வந்துடுறாரு. அதை கோமதியும் ராஜியும் அவங்க வீட்டுக்கிட்ட நின்றுட்டே நல்லா இருக்கீங்களா, என்ன செய்றீங்கன்னு கேட்குறாங்க. ஏன் அங்கே நின்று பேசுங்க, இங்கே வாங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஐயோ வேணாம் சாமி, நாங்கள் இங்கே நின்றே பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வாழத்தி எடுத்து கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு உள்ளே போனோடனே பார்த்திங்கன்னா, அவங்க அண்ணன் உட்காந்துருக்காரு. இருந்தாலும் குமார் நீ செஞ்சது தப்புடா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு குமாரை காலில் விழுக சொல்கிறாங்க. விழுக சொன்னோடனே, பெரியப்பா நான் உங்கள் மேலே பாசம் வச்சுருக்கேன் பாப்பா, பெரியப்பா ஏதோ ஒரு பதட்டத்தில் தான் பெரியப்பா உங்களை நான் தள்ளி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவங்க பெரியப்பா சொல்கிறாரு, எனக்கு நீ தள்ளி விட்டது கூட பிரச்சனை இல்லைடா, அங்கே நடந்த நிகழ்ச்சி கூட பிரச்சனை இல்லைடா, ஆனால் அதை பழிய தூக்கி நம்ம கதிர் மேலே போட்ட பற்றியா, அதுதான்டா நீ செஞ்ச தப்பு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே பெரியம்மா நான் ஒன்றுமே செய்யலை பெரியம்மா அப்படின்றாங்க. இனிமேல் உன்கிட்ட நான் பேசுகிற மாதிரி இல்லை குமார், என்கிட்ட பேசாத அப்படின்றாங்க. அவங்க அம்மாவும் குமாரும் அவ்வளோ பேச்சு பேசிட்டு உன்னை கெடுக்கிறதுக்குள்ள உங்கள் அப்பா என்ன அப்படின்றாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, இங்கே பாண்டியன் ஸ்டோரில் எல்லாரும் வீட்டோட எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு, என்னங்க சரவணனை காணோம், எங்கே போனேன் எது போனான்னு தெரில, இவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்றாங்க. வருவியா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வராரு சரவணன். சரியான ஊற்றிட்டு கண்ணெல்லாம் ஒரு மாதிரியா இருக்குது. வாடா சரவணா சாப்பிடு அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இல்லைம்மா எனக்கு பசி இல்லை, நான் வெளியிலே கடையில் சாப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. பக்கத்தில் போயிட்டு என்னடா ஒரு மாதிரி வீசுது, குடிச்சிருக்கியாடா அப்படின்றாங்க. இல்லைம்மா அப்படின்றாங்க. எனக்கு நிம்மதியே இல்லை, அதான் நான் குடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு.